ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என்னாகமம் 12:7. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்கிறார் கர்த்தர். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களை அநேகத்திலே தேவன் அவர்களை அதிகாரியாக வைப்பார். மோசே கர்த்தருடைய எல்லா காரியங்களிலும் உண்மையும் உத்தமமாயிருந்தார். தேவனுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் மூப்பர்களுக்கும் அவர் உண்மையும் உத்தமமாயிருந்தார். தாவீது தன்னை படைத்த தேவனுக்கும் தன்னை கொல்ல நினைத்த சவுலுக்கும் கடைசி வரை உண்மையாயிருந்தார். யோசேப்புக்கு தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர் அதை உதறிவிட்டு தேவனுக்கு பயந்திருந்தார். அதனால் எகிப்துக்கே அவரை அதிபதியாகவும் இரட்சகனாகவும் தேவன் உயர்த்தி வைத்தார். எலியா தீர்க்கதரிசிக்கு எலிசா உண்மையாய் கீழ்ப்படிந்திருந்தார். அதனாலே இரண்டத்தனையான அபிஷேகத்தையும் தேவ கிருபையும் பெற்றார். ஆனால் எலிசாவின் சிஷ்யனான கேயாசியோ கீழ்ப்படியா நிமித்தம் தன் வாழ்நாளெல்லாம் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் குஷ்ட ரோகத்தை சுமந்தார்கள். இவர்கள் துருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடர்கிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்கிறார் பேதுரு. ஆதலால் தேவனுக்கும் உங்கள் சபையின் ஊழியனுக்கும் எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகள் மேன்மையானது. நாம் அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அவருக்குள் இணைந்திருந்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை நடத்தி செல்கிற பாதை ஆரம்பத்திலே நமக்கு அது கடினமாகத்தான் தெரியும். பிறகு போக போக எல்லாமே ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆதலால் நம்மை அவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும். மேலும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அவருக்கு பயந்து அவரின் சொற்படி செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். மாறாக அவருக்கு விரோதமான எந்த அயோக்கியத்தனமும் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களும் அபிஷேகம் பெற்றவர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றவர்களும் வரங்கள் உள்ளவர்களும் அதை வியாபாரமாக்க கூடாது. இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க வேண்டும். தன்னை விழாதபடி காத்து கொள்ள வேண்டும். மாறாக பெருமை புகழ்ச்சி தலைகணம் கூடாது. பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு நடக்க வேண்டிய பாதையை அவர் காட்டுவார். ஆமேன், அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.